எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து நம்ம தனுஷோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இமேஜை வந்து ChatGPTலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்குது இந்த இமேஜு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 3D ஹெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்பில் நான் வந்து அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ணிட்டு ஒரு தனி இமேஜாக சேவ் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம ஃபேஸ் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி அந்த ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த இமேஜை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எந்த பார்ட் மட்டும் வேணுமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ராப் பண்ணிடலாம். ஸோ செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபேஸை மட்டும் க்ராப் பண்ணுறேன். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எவ்வளோ கேப் தேவையில்லை. ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை வந்து நம்ம இமேஜ் போயிட்டு க்ராப் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு பிஎன்ஜி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செல்ஃபி டு 3Dயில் போட்டு இந்த இமேஜை வந்துட்டு 3Dயாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே செலக்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோடாகி வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு 90% அதே மாதிரி வந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து ஹேர் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் வந்து ஹேரை வந்து வைக்க போகிறோம். அது போக ஃபேஸோட ஷேப்பையும் கொஞ்சம் நம்ம வந்து மாற்ற போகிறோம். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து என்கிட்ட GLTF ஃபைல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிளெண்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த GLTF ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த GLTFை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி பிளெண்டரில் தூக்கி போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து இம்போர்ட் கேட்குது. இம்போர்ட் கொடுத்தோம்னா அந்த ஃபேஸ் வந்து இங்கே இம்போர்ட் ஆயிரும். ஃபேஸ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்சரை எனேபிள் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னா பிளெண்டரோட வியூ போர்ட்டில் இருக்கிற லைட்டு வந்துட்டு அது மேலே படுது. ஸோ அந்த லைட் படுறனால அதில் ஷேடோலாம் க்ரியேட் ஆகிட்டு அது கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மாடலுக்கு ஷேடோவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிரின்சிபல் BSDFன்னு இருக்குல்ல, அதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம சர்ச்சில் வந்து எமிஷன் சொல்லி சர்ச் பண்ணிக்கிட்டு அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த எமிஷன் என்ன பண்ணோன்னா இருக்கிற இமேஜை டேரெக்டாக அந்த இமேஜ் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் வந்து அவுட்புட் காமிச்சிரும். ஸோ இதை வந்து நான் அங்கே போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட PNG டெக்ஸ்சர் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி அந்த 3D மாடல் வந்து மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட மாடலில் ஆல்ரெடி ஷேடோ இருக்குது, அந்த இமேஜ்லேயே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த பிளெண்டரில் இருக்கிற ஷேடோ வந்து அது மேலே அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி அதை எமிஷன் போட்டு மாற்றிக்கிறேன். இப்போ ஃபேஸோட ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரியல் ஃபேஸை பார்த்துட்டு இந்த ஃபேஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்க போகிறோம் ஷேப்பெல்லாம். ஓகே, ஃபேஸை ஓரளவுக்கு நம்ம மாற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் பண்ணணும். ஸோ இந்த இமேஜில் ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்துட்டு ஹேர் இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஹேர் லைனை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் எடிட் மோட் போய்க்கிறேன். எடிட் மோட் போயிட்டு நைஃப் டூலை வச்சுட்டு நமக்கு எங்கெங்கே ஹேர் வேணுமோ அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ரா பண்ண இடத்துலலாம் ஒரு கட்டு விழுந்துடும். அந்த கட்டை வச்சு நம்ம வந்து அந்த ஹெட்டோட பார்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் இருக்கும் என்கிட்ட. ஒன்று வந்து அந்த 3D மாடல் ஹெட்டு, இன்னொன்று வந்து அந்த ஹேரு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹேரில் இருக்கிற இதில் வந்து ஹேர் பார்ட்டிகிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ முடி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த முடி வந்துட்டு ஸ்கின் கலரில் இருக்குது, அதை வந்து நம்ம பிளாக் டெக்ஸ்சர் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நான் புது மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை புது மெட்டீரியலில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்குது, அதுதான் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்த ஆப்ஜெக்ட்டு. இப்போ நம்ம அந்த கேப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வியூ போர்ட்டில் போயிட்டு இந்த ஷோ எமிட்டரை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு முடி மட்டும்தான் அங்கே தெரியும். இப்போ இந்த முடியை வந்துட்டு நம்ம கோம் பண்ணணும். ஸோ இங்கே முடியை பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக லெஃப்ட்டில் வந்துட்டு வாரி இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளோட முடியை வந்துட்டு கோம் பண்ணுறதுக்கு பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நம்ம இங்கே கோம் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு கோம் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து முடியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஃபஸ்ட்டு வந்துட்டு கோம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாப்பை வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதனால் லெஃப்ட்டும் ரைட்டும் வந்துட்டு
நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோம்ப் பண்ணால் அந்த லெஃப்ட் ரைட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ டாப் வந்துட்டு நகராது. இப்போ நான் அந்த கோம்பை வச்சுட்டு நான் அதே மாதிரி லெஃப்ட்டும் ரைட்டும் நான் அது அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே கோம்ப் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணனா அப்படியே ஆப்போசிட்டாக செலக்ட் ஆயிரும். ஸோ நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் செலக்ட் பண்ணியிருந்தேன்ல, இப்போ நான் கண்ட்ரோல் ஐ விட்டுனா அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டை விட்டுட்டு மற்ற முடியெல்லாம் செலக்ட் ஆயிரும். இப்போ டாப் ஃபுல்லாக செலக்ட் ஆனனால டாப்பே அதே மாதிரி நான் வந்து கோம்ப் பண்ணி மாற்றிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேரோட அந்த ஷைனிங்கை வந்துட்டு மாற்றுறக்கு நான் ஒரு ஹேர் டூல் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போயிட்டு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துட்டு ஃபிக்ஸ் ஹேருன்னு கொடுத்தா அந்த ஹேர் வந்து ஷைனிங்காக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது முடி வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே அரைகுறையாக இருக்குது. அதை வந்துட்டு நம்ம வெயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு ஃபேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வெயிட் பெயிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த வெர்டெக்ஸ் குரூப்பில் போயிட்டு ஒரு புது குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த முடி அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ நான் புது குரூப் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வெயிட் பெயிண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ முடி வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தனுஷோட ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முடி வந்து ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இப்போ அந்த பெரிய சீப்பில் சீவுனா வந்துட்டு ஒரு செட்டாக அப்படி ஜாயின் ஆகிருக்கும். அந்த மாதிரி இப்போ பண்ணுறக்காக நான் கிளம்பிங்கை வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிளம்பிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ஒரு செட் ஆஃப் முடி வந்து இப்படி குரூப் ஆகிற மாதிரி அதில் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நமக்கு ஹேர் லைன்லாம் வந்துட்டு நடுவில் கேப்லாம் தெரியுது. அந்த கேப்பெல்லாம் போக்குறதுக்கு நம்ம அந்த இடத்துல வந்துட்டு இமேஜ் டெக்ஸ்சரை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ரியல் ஃபோட்டோவில் இருக்கிற ஹேர் லைனை கொண்டு வந்து இதில் போட்டுடலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஹேரை கொஞ்சம் மாடிஃபைலாம் எதோ பண்ணணுன்னா இதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரேண்டமில் கொஞ்சம் வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட்டு போயிட்டு அந்த ரியல் ஃபேஸில் இருக்கிற ஹேர் லைனை வந்துட்டு இதில் கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம கடைசி அந்த டூல்ஸில் கடைசி ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு நம்ம அந்த ரியல் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இங்கே டெக்ஸ்சர்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு இங்கே ஸ்டென்சில்னு மாற்றிக்கணும். இப்போ மாற்றிட்டா நம்ம பெயிண்ட் அந்த ஃபேஸு வச்சு அந்த கர்சரை வந்து அங்கே வச்சோன்னா நமக்கு அந்த ரியல் ஃபோட்டோ அங்கே தெரியும். இதை ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை மட்டும் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம பக்காவாக அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹேர் லைனை மட்டும் அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணால் அந்த இமேஜில் இருக்கிற டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆகிரும். ஸோ இது வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டூ போடணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த மாடல் மேலே அந்த டேட்டூ வந்துட்டு அதே பெர்ஸ்பெக்டிவில் போட்டுடலாம். ஸோ வந்து நான் இங்கே வந்து அதை ஹேர் லைனை மட்டும் லெஃப்ட்டும் அந்த ஃப்ரண்ட் லைனை மட்டும் நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். மற்ற பேக் சைடு சுற்றி இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கங்கே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணதில் வந்து ஒரு சைடு ஐப்ரோஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மாறி போயிடுச்சு, கொஞ்சம் நீளமாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை காட்டுறேன். இப்போது இந்த ஐப்ரோ பாருங்கள், இது கொஞ்சம் அப்படியே நீளமாக அது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது நம்ம பெயிண்ட் பண்ண இமேஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த டெக்ஸ்சர் பெயிண்டில் பண்ணுற எதுவுமே வந்துட்டு சேவ் ஆகிருக்காது. ஸோ சேவ் பண்ணுறக்கு இமேஜில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபேஸ்ன்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபேஸ் டெக்ஸ்சரை வந்துட்டு நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து அந்த புது இமேஜையும் தூக்கி ஃபோட்டோஷாப்பில் போட்டுடலாம். ஸோ என்கிட்ட பழைய இமேஜும் இருக்குது, புது இமேஜ் இருக்குது. ஸோ எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்த மட்டும் நான் மாடிஃபை பண்ணிக்க போகிறேன். அப்புறம் வந்துட்டு சுற்றி அந்த மற்ற சைடில் இருக்கிற முடியும் வந்துட்டு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எக்ஸ்போர்ட் பண்ணி இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ரீப்ளேஸ் பண்ணாலும் பிளெண்டரில் ரீப்ளேஸ் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக, நம்ம போய் மாற்றினா தான் ரீப்ளேஸ் ஆகும். இதில் வந்து ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த இமேஜை வந்து மாற்றலாம். இப்போ முடி பார்த்திங்கன்னா கேப்பாக இருக்குல்ல, இப்போ நான் வந்து அந்த இமேஜை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணக்கப்புறம் அதெல்லாம் போயிடும். பார்த்திங்கன்னா இப்போது முடி வந்துட்டு பக்காவாக செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முடியில் இருக்கிற சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணணும்.
ஏன்னா இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முடி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த கிருதா இருக்கிற இடத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறக்கு இந்த இடத்துல வந்துட்டு முடி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லென்த்து வந்துட்டு மாற்றுறக்கு ஒன்று இருக்குது. இதில் லென்த்து போயிட்டு நான் சுருங்குறக்கான லென்த்தை வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே ஸ்ட்ரிங்க்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த முடியெல்லாம் வந்து சின்னதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அந்த இடம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடி வெளியே தள்ளிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அதையும் வந்துட்டு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பண்ணணும், நம்ம டாப்லேயும் பண்ணணும். டாப்பில் வந்துட்டு 2-3 முடி மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே முடி வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடி வந்து ஷைனிங்காக பக்காவாக வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக சுற்றியும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபேஸை வந்துட்டு 3Dயில் பண்ணுறக்கு மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஃபேஸை வந்து 3Dயில் பண்ணுறேன்.